ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1165. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு ஞான சிவனே ஞானாவதாரம் ஆவது. இப்படி இரண்டு ரூபமாக பார்க்கும் பொழுது ஈஸ்வரன்தான் முக்கியமாக ஞானம் தருகிறவன். இதற்கு இன்னின்ன சுவாமியிடம் போ என்று சொல்லும் பொழுது ஆரோக்கியத்திற்கு சூரியன் மாதிரி ஞானத்திற்கு ஈஸ்வரனிடம்தான் போகச் சொல்லி இருக்கிறது. ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத் ஞானதாத்தா மகேஸ்வரக. ஞானம்தான் சாஸ்வதமான மோட்சத்தை தருவது. முடிவிலே என்னை சரணடை என்று சொல்கிற பொழுது உன்னை எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று சொல்லி விட்டுவிட்டார். ஆனால் அதற்கு முன் ஈஸ்வரனை சரணடை என்றவர் அவனுடைய அனுக்கிரகத்தினாலே பரமசாந்தமான சாஸ்வத ஸ்தானத்தை அடைவாய் என்கிறார். அந்த ஸ்தானம்தான் ஞானத்தினால் பெறும் மோக்ஷம். தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். விஸ்வரூப யோக தரிசனத்தின் பொழுது ஈஸ்வரன் ருத்ரனாக செய்யும் சம்ஹாரத்தை தம்முடையதாகவே காட்டியவர் முடிக்கிற அத்தியாயத்திலே அவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து செய்யும் ஞான மோக்ஷ பிரதானத்தை சொல்லி இது அவனுக்கே ஆன காரியம் என்று கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினது போல காட்டினார். இப்பொழுது 72 துர்மதங்கள் கிளம்பிய பொழுது இப்படி கொஞ்சம் பிரிந்தார் போல ஞானத்துக்கு என்றே இருக்கும் ஈஸ்வரன் அவதாரமாகவே சம்பவிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இவர் சம்பவாமி யுகே யுகே என்று சொன்னதற்காக அவர் அவதாரம் செய்து அவஸ்தையெல்லாம் படுவார் என்றால் இரண்டும் ஒன்றுதான் என்றும் ஆகிறது. ஞானத்துக்காக அவதாரம் என்றால் கிரீட குண்டலமும் கௌஸ்துபமும் பீதாம்பரமுமாக தர்பார் நடத்தும் தாம் போவதை விட ஒரே சடையும் முடியுமாக ஸ்மசானத்திலே வஸ்திரத்தையெல்லாம் அவிழ்த்து போட்டுவிட்டோ அல்லது ஆலமரத்தின் கீழேயோ கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர் போவதுதான் பொருத்தம் என்று நினைத்தார். நாம் தான் இவ்வளவு அவதாரம் எடுத்தாச்சே, அவர் மட்டும் ஏன் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? சிவனேன்னு உட்கார்ந்திருக்கிறது என்று பெயர் வாங்க வேண்டும். இந்த தடவை அவர் போகட்டும், நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்றில்லாமல் அவருடைய காரியத்திலே கொஞ்சம் சகாயம் செய்வதற்காக அம்ச ரூபத்திலே அவருக்கு ஒரு சிஷ்யராக வேண்டுமானால் போகலாம் என்று நினைத்தார். ஆச்சாரியாளுடைய 4 முக்கிய சிஷ்யர்களில் ஒருவரான பத்மபாதாச்சாரியாளை மகாவிஷ்ணுவின் அம்சம் என்று சங்கர விஜயங்களில் சொல்லியிருக்கிறது. பரமசிவனுக்கு ஈசானன், ஈஸ்வரன், சதாசிவன் என்றெல்லாம் பெயர். ஸ்ருதியிலேயே சகல வித்யைகளுக்கும் தெய்வம் ஈசானன், சர்வ பூதங்களுக்கும் அவனே ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லி அவன் எனக்கு மங்கள சிவமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அப்படிப்பட்ட சதாசிவனை ஓம்காரமான ஆத்மஸ்வரூபமாக அத்வைத பாவனையில் அனுசந்திப்பதோடு முடித்திருக்கிறது. பின்குறிப்பு மகாநாராயணோபனிஷத். ஈஸ்வர சர்வபூதானாம் என்று இங்கு உள்ள ஸ்ருதி வாக்கியத்தையே தான் பகவானும் கீதையிலே அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கிறார். சர்வ வித்யைகளுக்கும் அவனே அதிபதி என்றும் இங்கே வருவதால் அவன்தானே உபதேச குருவாக அவதரிக்க வேண்டியவன். தந்திர சாஸ்திரங்களையும் மந்திர சாஸ்திரங்களையும் இன்னும் அநேக திவ்ய உபாக்கியானங்களையும் பார்த்தால் கூட பரமேஸ்வரன்தான் அந்த தந்திரத்தையோ மந்திரத்தையோ உபாக்கியானத்தையோ அம்பாளை முன்னிலைப்படுத்தி உபதேசித்தவன் என்று இருக்கும். இந்த வித்யைகளுக்கெல்லாம் மேலே இருப்பது அத்வைத வித்யை. அந்த வித்யை வெறும் புஸ்தகமோ மந்திரமோ இல்லை, அதுவே அனுபவம், தன்னில் தானாக இருக்கிற ஒரே சத்திய அனுபவம். அப்பேற்பட்ட அத்வைத வித்யையையும் அந்த சிவன்தான் என்றே குறிப்பாக சொல்லியிருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்கிற மாதிரியே சிவோகம், நானே சிவன் என்று தியானம் செய்கிற வழக்கம் இருக்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத்திலும் சிவம் அத்வைதம் என்றே இருக்கிறது. அதனால் அத்வைத வேதாந்தத்துக்கான ஆச்சாரிய புருஷர் பரமசிவனின் அவதாரமாயிருப்பதே பொருத்தம் என்று தெரிகிறது.
குரு சகல அறிவும் நிரம்பியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சர்வஜனாக பரமசிவனையே நிகண்டுவிலும், அதாவது அமரகோஷ அகராதியிலும் சொல்லியிருக்கிறது. கிருஷானுரேதா சர்வஜோ தூர்ஜட்டிர் நீலலோகிதக. மற்ற புஸ்தகங்களில் பரமசிவனை ஞானாச்சாரியனாக சொல்லியிருப்பது இருக்கட்டும், அவதார ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொல்வதற்கு தனியான மதிப்பு உண்டல்லவா? குரு யார், ஞானம் தருவது யார் என்று அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் இந்த கேள்விகளையும் போட்டு பதிலும் சொல்லியிருக்கிறார். கோஹி ஜகத்குரு உக்தக. ஜகத்குரு என்று சொல்லப்படுவது யார் என்றே அதில் ஒரு கேள்வி. வெறும் குரு இல்லை, ஜகத்குரு. ஜகத்குரு என்றாலே இப்போது ஆச்சாரியாலைத்தான் நினைத்து கொள்கிறோம். அவருக்கு முந்தி அந்த பட்டம் வாங்கினவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்றே 8 அடியும் முடிவதாக அவர் மேலே ஒரு அஷ்டகம் இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் இங்கே ஆச்சாரியால் கோஹி ஜகத்குரு ருக்தக என்று கேட்டுவிட்டு என்ன பதிலை கொடுக்கிறார்? ஷம்புஹு. ஷம்பு என்று சொல்லப்படும் சிவன்தான் என்று சொல்கிறார். அந்த ஷம்பு தான் இந்த ஷம்கரர் ஆனார். அவரே இப்படி சொல்லியிருக்கிறார். பின்குறிப்பு: ஷம்பு ஷம்கரர் என்ற பதங்களின் விளக்கம் பிற்பாடு விரிவடையும். சிவன்தான் குரு என்பதை மேலும் உறுதிப்படுத்தும் விதத்திலே அடுத்த கேள்வியும் பதிலும் கொடுத்திருக்கிறார். ஞானம் குதக. ஞானம் எவரிடமிருந்து? சிவாதேவ. சிவாத்து ஏவ, அதாவது சிவனிடமிருந்துதான். ஞானாச்சாரிய அவதாரம் பரமசிவனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாகிவிட்டதல்லவா? மொத்தத்திலே விஷயம் என்னவென்றால், பரமாத்மாவின் சங்கல்பப்படி இதுவரை அதன் ஒரு ரூபமான மகாவிஷ்ணுவிடமிருந்து அவதாரங்கள் ஏற்பட்டார் போல இப்பொழுது இன்னொரு ரூபமான பரமேஸ்வரனிடமிருந்து ஒரு அவதாரம் நிகழ வேண்டும் என்று நிச்சயமாயிற்று. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.